வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் காய்க்கக்கூடிய மாங்காயை எப்படி வீட்டிலேயே பழுக்க வைக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் நிறைய மாங்காய் காய்க்கும். அதை வேஸ்ட்டாக பழுக்க வைக்க தெரியாமல் பழுக்க வச்சு வீணடிப்போம். அதுக்கு ஒரு எளிய முறையில் ஒன்று பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீட்டில் பேப்பர் வாங்குவீங்க படிக்கிறதுக்கு. அதை எடுத்து இந்த ஃபோட்டோவில் வர்ற மாதிரி அப்பப்போ உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழிங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு யாராவது நம்மளை இன்னத்தை படித்து கிச்சன் ஸ்கூலோட இல்லை, அப்போ இது காமிக்கலாம். அதுக்காக தான். பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு கூடை எடுத்துங்க. அது முடிஞ்ச வரைக்கும் காற்று போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கிழிச்சு வச்ச பேப்பரை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுங்க. அதில் நல்லா விளைஞ்ச மாங்காய் எடுத்து அப்படியே வரிசலாக அடுக்குங்க. ஒன்று மேலே ஒன்று இடிக்காமல் வைங்க. வச்சிட்டிங்களா? அது வச்சு முடிச்சிட்டோடனே அது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம கிழிச்சு வச்சுருக்க பேப்பரை கொஞ்சம் மேலே போடுங்க. அப்போ தான் அதுக்கு மேலே அடுக்குனா அடுத்த காயோட சேராது. அதனால் அதனுடைய பால் பட்டு பழம் வீணாக போகாமல் இருக்கும். அதுக்காக தான். ஓகேவா? இப்போ பண்ணிட்டீங்களா? ரெண்டாவது பேப்பரை கிழிச்சு வச்ச பேப்பரை மறுபடியும் இன்னொரு லேயர் மேலே போடுங்க. அது போட்டு முடித்ததும் மறுபடியும் அடுத்த லேயர் காய் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை அடுத்து மேலே அடுக்குங்க. அந்த அடுக்கக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி அடுக்குங்க. முடியலைன்னா படுக்க வைக்கலாம். ஆனால் ஒன்றோட ஒன்றும் இடிக்காமல் மட்டும் வைங்க. ஓகேவா? இதே மாதிரி பண்ணி முடித்தோடனே அடுத்து மூணாவது லேயர் போடுங்க. அதே நான் சொன்ன மாதிரியே அடுக்குங்க. உங்கள் கூடையில் இருக்கிற காய் தீர்ற வரைக்கும் ஒரு லேயராக அடுக்குங்க. அடுக்கி முடிச்சுட்டு மேல் லேயரில் என்ன பண்ணுறீங்க, நல்லா மீதி இருக்கிற அந்த பேப்பர்லாம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எந்த காரணத்தை மட்டும் காய் வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பேப்பரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு வீட்டில் வேஸ்ட்டு ஏதாவது காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அது மேலே எடுத்து நல்லா அழகாக கவர் பண்ணுற மாதிரி மூடிடுங்க. மேல் மட்டும் கவர் பண்ணுங்கள். கூடையை ஃபுல்லாக கவர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு நல்ல கயிறு போட்டு கட்டி ஒரு இடமும் பார்த்து வச்சுருங்க. அது முடிஞ்ச வரைக்கும் ஏசி ரூம் இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஸ்டோர் ரூம் மாதிரி எந்த நேரம் திறக்காத காற்று போகாத மாதிரி டைட்டான ரூம்லேயும் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இடமா செலக்ட் பண்ணி அப்பப்போ காற்றோட்டம் வந்து போகணும். அதே சமயத்தில் டைரெக்டாக வெயில் ரொம்ப படாமல் இருக்கிற இடமா பார்த்து கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இது முடித்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 7லேருந்து 10 இல்லை ஒரு அதிகபட்சம் போனீங்கன்னா 15 நாள். நீங்கள் 10 நாள்லேயே பார்க்கலாம். நீங்கள் 10 நாளில் என்ன முடிஞ்ச உடனே நீங்கள் கூட எடுத்து திறந்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி அங்கங்கே சில பழங்கள் நல்லா கடிஞ்ச பழம் ஃபஸ்ட்டு பழுக்க ஆரம்பிச்சிடும். சிலது நல்லாவே பழுத்துருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது கை வச்சு பார்க்கக்குள்ள நசன்னு அழுதக்கூடாது. அந்த மாதிரி அளவுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கக்குள்ளேயே எடுத்துருங்க வெளியில். திரும்ப அதே மூடி வச்சுருங்க மீதி பழத்தை. இதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த எடுத்த பழத்தை எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கனாலே ஒரு 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 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லு வந்துடும். நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப கனிஞ்சிட்டுனாக்கா நீங்கள் அன்றைக்கே சாப்பிட்ணும். கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி கல் அழுத்தமாக இருக்கிற மாதிரி எடுத்திங்கனாக்கா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பழகுங்க. காயும் வீணாகாது. நல்லா பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.